சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டுமானம் விழுந்து ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சற்று முன்பாக பார்த்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் கீழே சரிந்து விழுந்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. தற்போது சம்பவம் நடந்த அந்த இடத்திலிருந்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுரேஷ்குமார், ஒருவர் உயிரிழந்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. வேறு யாரேனும் இதுல சிக்கியிருக்கிறாங்களா? என்ன விவரம்? தற்போது நாம் அந்த மிகப்பெரிய கோர விபத்து நடைபெற்றக்கூடிய சென்னை போரூர் அருகே இருக்கக்கூடிய அந்த டிஎல்எஃப் முன்பாகத்தான் இருக்கிறோம். இந்த இடத்தில் தான் மெட்ரோ ரயில் கட்டுமானத்துடைய மிகப்பெரிய சட்டம், அதாவது 2 தூண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கான்கிரீட் சட்டம் என்பது மேலே இருந்து கீழே விழுந்திருக்கிறது. சுமார் 15 மீட்டர், ஏறத்தாழ 15 மீட்டர் உயரத்திலிருந்து இந்த மிகப்பெரிய தூண் இடையே இருக்கக்கூடிய அந்த சட்டம் தான் டன் கணக்கில் இருக்கும். ஒவ்வொரு தூணும் இடையே இணைக்கக்கூடிய இந்த சட்டத்தின் மேல் தான் மிகப்பெரிய பாலம் என்பது அமைக்கப்படும். ஆகவே இந்த மெட்ரோ ரயிலுடைய அந்த கட்டுமானத்தில் தான் தற்போது விபத்து நடந்திருக்கிறது. இந்த இடம் சரியாக நாம் பார்த்தோம் என்றால் கிண்டியில் இருக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து போரூர் செல்லக்கூடிய இந்த சாலையில் பகுதியில் தான் இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது. தற்போது நடக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயிலுடைய பணி என்பது மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சோழிங்கநல்லூர் செல்லக்கூடிய சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவில் கொண்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் தான் இந்த மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டுமானால் இந்த இடம் என்பது L&T நிறுவனம், அதாவது இந்த கட்டுமான நிறுவனம் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுடைய பணிகளை தொடர்ந்து எடுத்து கட்டுமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அலுவலகத்துக்கு வாசலில் தான் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் 2 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று ஒரு அச்சத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பொதுமக்கள் செல்லக்கூடிய சாலையின் மேல்தான் இந்த மிகப்பெரிய இந்த கட்டுமானம் என்பது நடைபெற்று வந்தது. பொதுமக்களுடைய வாகனங்கள் தொடர்ந்து இந்த சாலையில் செல்வதற்காக அனுமதிக்கப்பட்ட வந்தது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் இந்த மிகப்பெரிய டன் கணக்கிலான சட்டம் என்பது மேலே தூக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சட்டம் தான் தற்போது கீழே விழுந்திருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் மகேஷ் காட்டக்கூடிய காட்சிகளில் தெரியும். இது சுமார் 15 மீட்டர் 10 மீட்டருக்கு மேலே நின்று கொண்டிருந்த மிகப்பெரிய சுமார் 30 டன் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு எடை கொண்ட இந்த மிகப்பெரிய சட்டம் என்பது கீழே விழுந்திருக்கிறது. தொடர்ந்து இங்கு மீட்பு பணியில் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. காவல்துறையினர் இந்த பகுதி வழியாக வாகனங்களை திருப்பி விட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மிகப்பெரிய அந்த சட்டத்தின் கீழாக சிக்கியிருக்கக்கூடிய உடல்களை மீட்பதற்காக பொக்லைன் இயந்திரங்கள், அதே போன்று கான்கிரீட்களை உடைக்கக்கூடிய இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அதனை உடைத்து தூளாக்கி அதன் பிறகுதான் இந்த மிகப்பெரிய கான்கிரீட் சட்டத்தை வெளியே எடுக்க முடியும். அதுக்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு இடையே நடைபெற்ற இந்த விபத்து என்பது ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் ஒரு அச்சத்துடனே பயணிக்கிறார்கள். 2 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று முதல் கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.